கல்யாணம்ன்ற பேர்ல பெண்களுக்கு இந்த தாலியை கட்டி விட்டுறாங்க. இந்த தாலியை கட்டிட்டு நாங்க படுற பாட்டு இருக்கே, அதுவும் இந்த காலத்துல இத கழுத்துல போட்டிருந்தா பூமருங்கிறான். கழட்டி வச்சா அந்த ரூமர் அடுத்த நாளே மாமியார் கதுக்கு போயிருது. என் தோழி ஒருத்தி இத்தாலியில பீஸா டவருக்கு முன்னாடி அவ கணவனோட நின்று ஒரு போட்டோ எடுக்கிறான். அதை Facebookல போடுறா, இன்ஸ்டாகிராம்ல போடுறா. அதெல்லாம் தப்பு இல்ல. அவ பண்ண ஒரே தப்பு அவ ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல போட்டதுதான். உடனே அவங்க மாமியார் கால் அடிக்கிறாங்க, இத்தாலியெல்லாம் இருக்கட்டும், உன் தாலி எங்க மானம். இந்த இந்தியாவுக்கு வரப்ப எங்க மானத்தை வாங்காம தாலியை போட்டுவாங்க அப்படின்னு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. நாங்களும் அதை தேடி கண்டுபிடிச்சு போட்டு போனா சிகாகோலயே வச்சு நம்மள லாக் பண்றாங்க. அந்த செக்யூரிட்டி செக்ல இந்த தாலியை நம்ம கழுத்துல கட்டின கணவன் கிடுகிடுன்னு நடந்து போயிடுறாரு. ஆனா நம்ம போறப்ப டீப் டீப்னு மணி அடிக்குது. நம்ம மணிரத்னம் படத்துல வர மௌனராகம் ரேவதி மாதிரி தாலி எடுத்து நீட்ட வேண்டியதா இருக்கு அவர்கிட்ட. அவரும் தினம் 10 பேர் இந்த மாதிரி பாப்பாருல்ல. அப்புறம் அவரும் சரி இந்த நாட்டு பொண்ணுங்களே இவ்வளவு பேர் தான் பரிதாபத்துக்குரியவங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. ஒரு ஊர் பேர் தெரியாத வெள்ளக்கார செக்யூரிட்டி கார்டுக்கே இந்த மனைவி எவ்வளவு பாவமும் புரிஞ்சிருக்கு. நடுவர் அவர்களே, நீங்க பச்சை தமிழ் என்னவா பச்சை சட்டை போட்டுருக்கீங்க. எங்க மாமியார் இருக்காங்க பாருங்க, நாட்டாம படத்துல வர குஷ்பு மாதிரி. எங்க மாமனாரு தண்ணி தவிக்குதுன்னு வாயை திறந்து கேட்க வேணாம், மனசுல நினைச்சாலே போதும் சொம்பவோட பக்கத்துல நிற்பாங்க. ஆனா நான் சின்ன தம்பி படத்துல வர குஷ்பு மாதிரி வீட்டுல ஒரு வேலையும் செஞ்சதில்லை. நான் குடிச்ச டம்ளரை நானே எடுத்துட்டு போய் கூட வச்சதில்லை. இந்த 2 குஷ்பும் ஒரே வீட்டுல. நினைச்சு பாருங்க. இதுல இந்த பாரதி ராஜான்னு பேர் வச்சவர் தான் நல்லா வந்து கதை சொல்ல போறாருன்னு பார்த்தா கார்த்திக் ராஜாவும் நல்ல கதை சொல்றாரு. மேட்ரிமோனில அந்த மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரியும்னு சொன்னாதான் பொண்ணே கொடுக்குறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு ஆம்பளைங்க தைரியமா வெளிப்படையா சமைக்கிற ஒரே வீடு பிக் பாஸ் வீடு தான். எங்க வீட்டுல நீங்க வந்தது இல்ல. சொந்த வீட்லயே மறைஞ்சு மறைஞ்சு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அதுவும் அவங்க வேலை செய்யறப்ப இந்தியால இருந்து ஒரு கால் வருதுன்னு வைங்க, என்னம்மா என் மகன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மாமியார் கேட்பாங்க. அவங்க கேட்க விரும்புற பதில்கள் என்ன தெரியுமா? அவராத்த இந்த ஜிம்முக்கு போயிருக்கிறாருங்க அப்படின்னா சந்தோஷம். இந்த உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காருங்க தான் ரொம்ப சந்தோஷம். ஏன் டாய்லெட்ல உட்காந்து ரீல்ஸ் பாக்குறாருன்னு சொல்லுங்க கௌரவம். அதே தப்பி தவறி பாத்திரம் வலிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா போதும், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போரே ஆரம்பிச்சிடும். பொம்பளைங்க செய்யற வேலைய ஆம்பளைங்க செஞ்சா இந்த காலத்துலயும் அது கௌரவ குறைச்சதா நாங்க பாக்குறாங்க. ஆனா ஆம்பளைங்க செய்யற ஆபீஸ் வேலையை பொம்பளைங்க நாங்க செய்யறோம். வெளியில போய் ஆபீஸ் வேலை செய்யறோம், வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையை செய்யறோம். புள்ள குட்டி பிறந்துருச்சுன்னா பேரண்டிங் வேற, அதுவும் டபுள் பேரண்டிங். நாங்க பெத்த பிள்ளைங்களையும் வளர்க்கணும், எங்க மாமியார் பெத்த பிள்ளைங்களையும். பெண்கள் பெருசா சாதிச்சு நிலாவுக்கே போனா கூட அந்த சாம்பாரை செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போவான்னு சொல்லுவீங்க போல.